நாட்களில் ஜெபத்தை குறித்ததான காரியங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். அப்படி தானே? வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும், எதில் முக்கியத்துவம் நம்ம கொடுத்து கவனிக்க வேண்டும், வசனம் என்ன சொல்லுகிறது என்று போதிக்கப்படுகிறதுனால அநேகர் சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துக்குள் பலனடைந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. நாம் ஜெபத்தை பற்றி தான ஒரு சின்ன புஸ்தகம், அதில் எழுதப்பட்ட ஜெபத்துக்கான சத்தியங்களை வைத்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். இப்போ கடைசி சாப்டருக்கு நம்ம வந்துட்டோம். நாம் எந்த மாதிரி ஜெபம்னா என்ன, ஜெபத்தினுடைய வித்தியாசமான பரிமாணங்கள் என்ன, நாம் எப்படி எவ்விதம் நாம் ஜெபம் பண்ணணும் என்பதை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து வந்ததில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், உபவாசத்துடன் நம்ம ஜெபிக்கணும், ஒரு மனதுடன் ஜெபிக்கணும், அப்புறம் ஊக்கத்தோடு நாம் ஜெபம் செய்யணும், விசுவாசம் உள்ளவளாக ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். 10 காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். இதெல்லாம் மனதில் ஆழமாய் பதித்து கொள்ளணும். ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கணும் இப்போ ஆசை வந்து விட்டது. ஜெபிக்காதவங்க இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இப்போ நிறைய ஜெபிக்கிறவங்க பெருகிட்டாங்க. அந்த ஜெபத்தை கருத்தாக செய்யணும், ஒரு எஃபெக்டிவாக செய்யணும். அந்த ஜெபத்தை நம்ம வீணிலே, அதாவது வீணாய் போய்விடும்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஜெப நேரம் வீணாகி விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளில் சரி, இப்படிலாம் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணுன்றீங்க, ஊக்கத்தோடு ஜெபிக்கணுன்றீங்க, ஒரு மனதோடு ஜெபிக்கணுன்றீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. சரி, ஜெபிக்காமல் இருந்தால் என்ன? அவர் தான் வல்லமை உள்ளவராச்சே. தேவன் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர். அவரால் எல்லாமே செய்ய முடியல. நம்ம ஜெபிச்சு தான் அவர் செய்யணுமா? எதுக்கு? அவரே செஞ்சிட வேண்டியது தானே. அப்போ நான் என்ன இருக்கு அவர் ஜெபிக்க சொல்லணும் அப்படின்னு சில கேள்வியெல்லாம் எழும்போம். இல்லை, உண்மை தானே? அவர் தான் எவ்வளோ பெரிய தேவன், அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. நம்முடைய நாவில சொல் பரவாததற்கு முன்பாகவே நம்முடைய நினைவுகளை அறிந்துகிறார் என்று வேதத்தில் பார்க்கும்போது நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் என்பதாக. அப்படி இல்லை, ஆண்டவர் இயேசுவே சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன். அவரே ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கான மாடலை மாதிரி ஜெபத்தை காண்பித்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். சரி, நாம் ஏன் ஜெபிக்கணுன்றதற்கு கடைசி ஒரு 3 காரியம் தான் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதாவது 286வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா பைபிளில்? அதை பாருங்கள். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும். என்ன முந்தின வசனத்தில் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது முக்கியமான ஒரு ஆலோசனை. ஆனால் பிரதானமாக என்ற அந்த வார்த்தையை சேர்த்து பவுல் சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். சுயநலமாக நமக்கு மாத்திரமே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, கூட பழகினவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், இப்படி நிறைய பேரோட நமக்கு பழக்கம் இருக்குதில்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணுமா? நான் ஜெபிச்சா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் ஜெபத்தை வைத்து தான் அவங்கள ஆண்டவர் சந்திக்க முடியும். அதனால்தான் தான் ஆண்டவர் ஜெபிக்க முடியும் நம்மை தூண்டுகிறார். சரி, அப்படி நம்ம ஜெபிக்கும்போது என்ன நடக்குன்னா, முதலாவது நம்ம ஏன் ஜெபிக்கணும்னா, அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமானா கட்டாயம் ஜெபி. நம்ம வசிக்கிற இடத்துல அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழவுக்கு, கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை நிமித்தம் போய் சேர்ந்தாங்க, வாடகை வீட்டிலையோ இல்லை சொந்த வீடோ வாங்கி கூட குடியேறி இருக்கலாம்.
அந்த இடத்துல நான் நிம்மதியாக இருக்கணும், நான் இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கணும். அதாவது ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை. கச்சாமச்சானி சண்டை சச்சரவு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தீ கொளுத்துறது, அடிக்கிறது, பெருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அமைதியாக ஒரு காமாக இருக்கணும். ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கணும். அதான் வசனம் சொல்லுது. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணினால்தான் அமைதலுள்ள சூழ்நிலை நம்ம இருக்கிற இடத்துல உண்டாகும். அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ நம்ம ஜெபிக்க 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 நீங்கள் வசிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, அமைதலான ஒரு வாழ்க்கை வாழும்படியான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த ஜெபிக்க ஜெபிக்க அந்த மாற்றம் வரும் என்பதுதான் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை. இதில் ஒரு காரியம் கவனிங்க. எரேமியா 29 அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். எரேமியா 29 அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைக்கி நான் பல வெளிநாடுகளுக்கு போயிருந்தேன்ல. இப்போ வந்து இங்கே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அது மாதிரி தேசங்களுக்கெல்லாம் போயிருந்த போது நம்ம நாட்டிலேருந்து போய் அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே நல்லா வசதியாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ மெயினாக இதை தான் அவங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் இந்த வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். எரேமியா 29:7, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின தேசம், உங்களை ஒரு தேசத்துக்கு நான் அடிமையாக அனுப்புகிறேன், உங்களை சிறை கைதிகளாக அனுப்புகிறேன் அப்படின்னு உங்கள் கைகள் கால்களை சங்கிலியை மாட்டி உங்களை அந்த தேசத்துக்குள்ளே அடிமையாக கொண்டு போகும்போது எந்த பட்டணத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்களோ அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடுங்க, அந்த நாட்டின் சமாதானத்தை தேடுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, இங்கே தான் எனக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க, இங்கே தான் வீடு கொடுத்துருக்கிறீங்க, இங்கே எல்லா உரிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தை நான் நேசிக்கிறேன், இந்த பட்டணத்தை நான் நேசிக்கிறேன், இந்த பட்டணத்தை நீங்கள் நேசிக்கிறதுனால நான் நேசிக்கிறேன், இந்த பட்டணத்தில் அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம் காணப்படணும், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற அந்த பட்டணம், இருக்கிற தேசத்தை நேசித்து அதற்காக ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவது. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேசத்தில் கலவரங்கள் இருக்காது, பாதிப்புகள் இருக்காது, தீ கொளுத்துதல் இருக்காது, ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், பாதுகாப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணால் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்குற ஆண்டவர் சொல்றார் பாருங்கள். நீங்கள் சிறையாக ஒரு பட்டணத்துக்கு கொண்டு போகப்பட்டால் அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடி, அப்படின்னா அந்த பட்டணத்தின் சமாதானத்தை விரும்புங்க. நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த தேசத்தில் சமாதானம் இருக்கணும், கலவரங்களோ குழப்பங்களோ சண்டைகளோ ரத்த சிந்துதலோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்காக இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியோ பிரசிடெண்டோ அல்லது கிங்கோ அவங்களுக்கு தலைமையில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன்னு கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். இது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. அப்போ ஜெபிக்காட்டா பாவம் செய்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறாரு, உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் புரிந்து கொண்டீங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு தெரிஞ்சுட்டு ஆனால் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அது தேவனுக்கு விரோதமான பகை தானே, பாவம் தானே. அப்போ நம்ம மனம் திரும்பி கர்த்தர் எந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லுகிறாரோ அதுக்கு அதிக கவனம் கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். இங்கே ஒரு பட்டணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு தேசத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த தேசம் எப்போவுமே சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இந்த பட்டணத்தின் மேலே இருக்கணும், உம்முடைய கரம் இந்த பட்டணத்தின் மேலேருந்து நடத்தணும், இங்கே எப்பொழுதும் ஒரு சமாதானம் இருக்குன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அப்படியே நடக்கும். உங்கள் ஜெபத்தை வைத்து தான் தேவன் அதை செய்ய முடியும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்ல, நம்ம மற்றவங்களுக்காக முக்கியமாக நம்ம எந்த தேசத்தில் இருக்கிறோமோ அந்த தேசம் அங்குள்ள காரியங்களை அறிந்து நம்ம கருத்தாக ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் 1 தீமோத்தேயுவில் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 1 தீமோத்தேயு 2:2 என்ன சொல்லியிருப்பாருங்க, நாம் எல்லா பக்தியோடும், அப்புறம் நல் ஒழுக்கத்தோடும், அப்புறம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னா யார்? ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு காரியம் இருக்கும். இந்தியாவில் எடுத்துக்கொண்ட பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் தலைமை.
அவங்களுக்கு கீழே தான் மந்திரிமார்கள் வருவாங்க, அது கீழே தான் எம்பிக்கள் வருவாங்க. அப்போது வந்து பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி அவங்க தான் முக்கியமானவர்கள். அவங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறனால அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு மாநிலம்னு எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர், அவங்க தான் தலைமையில் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கணும் தான் சொல்லுது. எல்லா பக்தியோடும் கலகமில்லாமல் நல் ஒழுக்கத்தோடும் அமைதலோட ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்கள் அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபிக்கணும். அப்போது சில தேசத்தில் ராஜாக்கள் ஆட்சி இப்போவும் இருக்குது. சில தேசத்தில் கிங் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க. சிலருக்கு வந்து சில தேசத்தில் பவர் கிடையாது, ஒரு மரியாதை நிமித்தம் வச்சுருக்காங்க. இங்கிலாந்து தேசத்தில் வச்சுருக்கிறாங்க, மலேசியாவில் வச்சுருக்கிறாங்க. அப்படி பல தேசங்களில், சவுதி அரேபியாவில் கிங்குன்னு தான் சொல்லுவாங்க, அரபு நாடுகளில் கிங் அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்து அதில் மரியாதை நிமித்தம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருப்பாங்க. சிலர் அப்படி இல்லை, நல்ல ஞானமாக செயல்பட்டு தேசத்தை நல்லா நிர்வாகம் பண்ணி நடத்துவாங்க. அப்போ ஒரு தேசத்தில் அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம் இதான் நம்ம அறியணும். அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம். ஒரு தலைவர் பண்ணுற மிஸ்டேக்கு ஒரு தேசத்தில் கலவரத்தை கொண்டு வந்து விடும். ஒரு தலைவர் செய்கிற தவறான ஒரு காரியம் அல்லது மக்கள் மத்தியில் அவர் பேசுகிற தவறான வார்த்தை ஒரு சமாதானத்தை கெடுத்து கலவரத்தை கொண்டு வந்துடும். அப்போது ஆளுகிறவர்கள், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருந்து ஆளுகை செய்யணும். அவங்க சுயமாக எதையும் பேசி செய்து தேசத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது. ஆண்டவர் ஆளுகை செய்து அவங்களை இங்கே தேசத்தின் நன்மைக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஆளுகிறவங்களுக்காக ஜெபிக்கணும். அதான் வசனம் சொல்லுது, எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும். ஒரு ஒழுக்கம், நீ ஒழுக்கக்கேடான காரியங்கள் எல்லா தேசத்திலையும் பெருகுகிறதில்ல. பாருங்கள், போதை பொருட்கள் தாராளமாய் நாடுகளுக்குள்ளே உலாவுகிறது. தமிழ்நாட்டில் நிறைய பிடிக்கிறாங்க. போதை இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுவோன்னே தமிழக முதல்வர் அறிவிக்கிறான். கேட்க ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி போதை பொருட்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் டாஸ்மாக் கடையில் கொடுக்குற சாராயமும் போதை தான். அதையும் நம்முடைய முதலமைச்சர் தீர்மானிக்கணும். அதுவும் போதை தானே. இது மாத்திரம் இல்லை, அதுவும் போதை. அது குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்க, மனைவிக்கும் மற்ற வீட்டுக்காரங்களுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க, அடிக்கிறவங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே. அப்போ வந்து ஒழுக்கக்கேடான காரியம் எதனால் வருது? மதுபானத்தினால. ஒழுக்கக்கேடான நிறைய சம்பவத்து காரணம் பேப்பரில் பார்க்குறல, குடிச்சிருந்தான் குடி. அந்த குடியின் நிமித்தமாக, மதுபானத்தை நிமித்தமாய் ஒழுக்கக்கேடுகள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. போதை வசதிகளினாலே ஒழுக்கக்கேடுகள் பெருகி கொண்டிருக்கிறது. அது தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை பாதிக்கும், சாபக்கேட்டை கொண்டு வந்துவிடும். இதெல்லாம் நம்ம பல தேசங்களில் பார்க்குறோம், நம்முடைய நாடுகளில் நம்ம பார்க்குறோம்ல. அதனால தான் வசனம்னு சொல்லுதுன்னா, நீ எந்த தேசத்தில் இருக்கிறியோ அந்த தேசத்தை முதல்ல நேசி, அந்த பட்டணத்தை நேசி, அந்த தேசத்தை ஆள்றவங்களே நேசிக்காமல் ஜெபிக்க முடியாது. அவங்க மேலே அன்பு இல்லாமல் கசப்போடு ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அப்போ நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கீங்களோ அந்த தேசத்தை முதலாவது முழு இருதயத்தோடு நேசிக்கணும். அங்கே ஆளுகையில் இருக்கிறவங்கள நேசிக்கணும். அரசியல்வாதிகளைப் போல் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. திட்டுறது, பேசுகிறது, மரியாதை குறைவாய் பேசுவது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுடைய பார்வை தான் நமக்குள்ளே இருக்கணும். அதனால் தேசத்தை ஆளும்படி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தலைமையில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தினமும் நம்ம ஜெபிக்கணும். அதான் முக்கியம். தினமும் கருத்தாக ஜெபிக்கணும். அப்போது நம்ம இந்த அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுக்காகவே நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும் என்பதாக ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதில்லை. நீ ஜெபிச்சா பட்டணத்தில், தேசத்தில் அமைதி வரும், மாற்றம் வரும். பாருங்கள், இந்த எழுப்புதல் வந்த சமயங்களில் எந்தெந்த பட்டணத்தில், தேசத்தில் எழுப்புதல் வந்ததோ அங்கெல்லாம் ஒழுக்கக்கேடான காரியெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டது. ஆமாம், அந்த வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் வந்தபோது மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஒழுக்கக்கேடான காரியம், பாவம் செய்வதற்கு ஏற்றதான காரியம் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா அங்கே இப்போ யாரும் போகிறதில்லை, எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அப்போது ஒரு தேசத்தில் நல் ஒழுக்கமும் அமைதி காணப்படுவதற்கு ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவங்க முக்கியம். அவங்க மேலே கர்த்தர் ஆளுகை செய்து கர்த்தர் அவங்களை பயன்படுத்த நம்ம கருத்தாக செபிக்கணும் என்று தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அதை கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தேசத்தில் போய் குடியிருக்கிறீங்க, கனடாவில், அமெரிக்காவில் அல்லது ஐரோப்பா நாடுகளில், வளைகுடா நாடுகளில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை,
நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறீங்க, வீடு வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். சொந்தமாக அவங்க வசதி வாங்கி கொள்ளலாம். வீடு, காரு, எல்லா வசதியும் நீங்கள் அங்கே அனுபவிக்கலாம். அந்த தேசத்தின் மக்களைப் போல எல்லாமே நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த சுதந்திரமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் அந்த நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தார்? யோசிங்க. எதுக்கு இந்த தேசம்? இல்லை, எனக்கு வேலை இங்கே கிடச்சிது, நல்ல சம்பளம் இல்லாதனால. அதே வேலையை நல்ல சம்பளத்தோட இந்தியாவில் ஆண்டவர் உங்களுக்கு தர முடியாதா? முடியும். இப்போ ஏன் நீங்கள் இன்னொரு தேசத்தில் போய் அங்கே குடி இருக்கிறீங்க, க்ரீன் கார்டு கிடைக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, அதோடு கூட இங்கே இந்த நாட்டில் குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்க? தப்பு கிடையாது. ஏன் ஜெபிக்கிறீங்க? ஏன் அப்படின்னு யோசிங்கன்னு தான் சொல்லுகிறேன். அதெல்லாம் தேவைதான், அவசியம் தான். க்ரீன் கார்டு, அது மாதிரி அந்த நாட்டில் இருக்கிற பிஆர் கிடைக்கணும், அல்லது நீங்கள் அந்த தேசத்தின் குடியுரிமை கிடைக்கணும், நல்லது. அது தப்புலாம் கிடையாது. அப்போது இதில் கவனம் செலுத்தும் போது அந்த தேசத்தை நீங்கள் நேசிக்கணும்ல. நீங்கள் இருக்கிற தேசத்தை நேசிக்கிறீங்களா? சிலர் அந்த தேசத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த தேசத்தை முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன தேசம் இது, இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஆள்றவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, நேசிக்கணும். அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை நேசித்து ஜெபிக்கணும். வெறுமனே நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது, ஜெபிக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களே நம்ம பண்ணணும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால், அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அங்கே அமைதி உண்டாகும், கலவரங்கள் வராதபடி தடுக்கப்படும். அங்கே மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை வராதபடி ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா அந்த பட்டணம் அமைதியாக இருந்தால் தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும். அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த பட்டணத்தில் சமாதானம் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும். யோசித்து பாருங்கள். அப்போ அந்த பட்டணத்தில் சமாதானம் இல்லைன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டு விடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவாக, நீங்கள் சிறைப்பட்டு போக பண்ணின தேசத்தின் சமாதானத்தை தேடி. அப்படின்னா சமாதானம் வரணும்னு விரும்பாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். முதல்ல நம்ம விரும்பணும். எந்த ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ அதை விரும்பி கேட்கிறதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அப்போ இந்த இருக்கிற பட்டணத்தில் ஒரு சமாதான நல்வொழுக்கம் காணப்படணும்னு விரும்பணும். நீங்கள் இருதயத்தில் விரும்பி ஜெபிக்கும்போது அதை ஆண்டவர் நிறைவேற்றி தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தாய்நாடு, ஆண்டவரை துதிங்க. அது கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் பல நாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க, எந்த நாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த நாட்டில் நீங்கள் தங்க விரும்புகிறீங்கன்னு கேட்பாங்க. சிலர் அறிந்து கொள்ள நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையே சொல்லுவேன், 4 மாவடியில் எனக்கு இருக்குன்னு ஆசை. அதனால் என் தேசம் கர்த்தர் என்னை எந்த நாட்டில் வச்சது அது பெஸ்ட். ஆண்டவர் இந்த தேசத்தை நல்லா வச்சிருக்கிறார், ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார், அங்கே தான் நான் இருக்க விரும்புகிறேன் என்பதாக. ஆமாம் பிரியமானவள், அது உண்மையாக ஏன்னா என்னுடைய விருப்பம் அதுதான். அதனால் அதான் சொல்லுவேன். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுங்க, மீட்டிங்கே வேண்டாம், வாங்க 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணித்தர்றேன், எல்லா ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தர்றேன், நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி. நான் சொல்வேன், பிரதர் 4 நாள் கிடச்சா அதுக்கு இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு இன்னொரு நாட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த 4 நாள் கிடைக்காதா? நான் 4 மாவடியில் இருக்கணும்னு விரும்புகிறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் வேதனையோடு சொல்லுவேன். ஏன்னா ஒன்று முடிஞ்சால் அடுத்தது அந்த ஊழிய திட்டங்களை, ஆண்டவர் கொடுத்த வேலைகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு நாட்கள் போதவில்லை. ஏன்னா இப்போ தான் அதிகமாக செய்கிறேன். ஏன்னா நீ கொஞ்ச காலம்தான் இருக்கிறேன், இன்னும் அதிக நாட்கள் இல்லை. அதனால தான் ஜெபத்தை தீவிரப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கீங்களோ அந்த தேசத்தை நேசிங்க, அந்த தேசத்தின் அரசாங்கத்தை நேசிங்க. அவங்க எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், இப்போ அவங்க ஆளுகையில் இருக்கிறாங்க, கர்த்தரால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. தினந்தோறும் ஒரு 5 நிமிடமாவது ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபத்தில் ஜெபிங்க. அது மாதிரி நீங்கள் ஜெபிக்க அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், அமைதி, சமாதானம். அப்போ நீங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை நேசித்து அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. நம்ம ஜெபிக்காட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார்ல, ஆண்டவர் விளையாட்டை சொல்லுவாரா, அல்லது முக்கியம் இல்லாததை செய்ய சொல்லுவாரா, அது முடியாததை செய்ய சொல்லுவாரா? முடியும். நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க ஜெபத்தை வைத்து தான் அவர் தேசத்தில் காரியத்தை செய்ய முடியும். அதனால் ஆண்டவர் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்.
நீங்கள் பாருங்களேன், வேத புஸ்தகத்தில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்தினா நல்லது. நீங்கள் வேத புஸ்தகத்தில் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறதே வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதில் முதலாவது 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த ரெண்டும் ஒரே காரியத்தை பற்றி தான் பேசுகிறது. அதில் 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் பார்த்தீங்களா, சும்மா ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்புவான், ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக எழும்புவான். அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு தேசத்துக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி, பார்த்தீங்களா, இஸ்ரவேலருக்கு அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள அறிவை கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள பாதிப்பை கொண்டு வரணும், அவங்க சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. இதுக்கு தான் சாத்தான் செயல்படுவான். அப்போ பாருங்கள், அவன் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவினானாம். சாத்தான் யாரை ஏவினா? தாவீதை. தாவீதை யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாருங்கள், இன்பமாய் சங்கீதங்களை பாடி ஆண்டவரை துதித்தவர், எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் துதித்து கொண்டே இருக்கிறவர். அந்த தாவீதை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை சாத்தான் பயன்படுத்தி ஒரு தேசத்திலே சாபத்தையும் அழிவையும் கொண்டு வந்து விட்டான். எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நாட்டில் ஒரு சாபக்கேடை கொண்டு வரணும், பாதிப்பை உண்டாக்கணுமானா உங்கள் லீடரை சாத்தான் ஏவி ஒரு தப்பான காரியத்தை செய்ய வச்சிட்டா போதும், அவ்வளோதான், பாதிப்பு வந்துவிடும். அதனால் ஆண்டவர் குறிப்பாக சொல்லுகிறார், ஆளுகையில் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணம் தான். ஒரு சமயம் நான் கனடா தேசத்துக்கு போயிருந்தப்போ அங்குள்ள தேவ பிள்ளைகள் சொன்ன வேதனையோட, இந்த மாநிலத்தில் பிரீமியர் அப்படின்னு நம்ம இங்கே சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம்ல, முதலமைச்சர், அது பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சராக ஒரு லேடி அவங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது எல்கேஜி யூகேஜி முடித்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, ஒரு 3ஆவது வகுப்புலேருந்துன்னு வைங்களேன், 3rd ஸ்டாண்டர்ட்னா கூட அவங்களுக்கு என்ன வயசு, 8 வயசு அவ்வளோதான் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணுமா. பாருங்கள், புத்தி இருக்குதா அதுக்கு? சின்ன பிள்ளைகளுக்கு எதுக்குன்னு கேட்டால் கொடுக்கணும். அந்த பிள்ளை இப்போவே டிசைட் பண்ணோம், 8 வயசுலையா. பாருங்கள், ஒரு தேசத்தில் சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்தால் அந்த அம்மா பாடத்திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க இஷ்டப்பட்டு செய்கிறாங்க. பெற்றோருக்கு ரொம்ப துக்கம். எப்படி கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது, அந்தம்மா பதவியில் இருக்குது. இது நம்ம 8 வயசு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா அவனை கேட்டால் தேவை. சின்ன வயசில், ஏன்னா அந்தம்மா மேடையில் ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷனில் அம்மா மேடையில் அது ஒரு லேடி, அந்தம்மா இன்னொரு லேடியை கூட்டிகிட்டு வந்து சொல்லுது, இது என் இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுது. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஒரு தேசத்தை ஆள்ற ஒரு சீஃப் மினிஸ்டரு மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு இவ தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுது. சமுதாயத்தை சீரழிக்கிற காரியம் அது. அந்த பாவத்தில் இருந்தால் இருந்துருப்போம். அது எதுக்கு பப்ளிக்கில் சொல்லி, அதனால் அந்த மைண்டில் எல்லாரும் இந்த பழக்கத்தில் கொண்டு வந்துடணும். இது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, பாவம் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். சின்ன வயசில் 8 வயசுலேயே மைண்டில் ஏற்றிடணும். அதனால் நீ எப்படி இருக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பாடத்திட்டத்தெல்லாம் கொண்டு வருது. பெற்றோருக்கு என்னடா இந்த நாட்டில் நம்ம இருக்க முடியுமா, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, இங்கே ஒரு கலாச்சாரத்துக்கு மதிப்பே இல்லை, இஷ்டப்படி வாழலான்றாங்க, இது பிள்ளைகளை பாதிக்குமேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு என்ன செய்கிறது, யார் போய் பேச முடியாது. ஒரே வழி ஜெபம். எல்லாம் ஜெபிங்க. 3 நாள் உபவாசம் நடந்தது. குறிப்பாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க இந்த காரியத்துக்காக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இது நடக்குது, அதிகாரத்தில் உள்ளவங்களால் பாதிப்பு வருது, எங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் தான் உதவி செய்யணும். எல்லாரும் ஜெபம். அந்த டைம் மறுபடியும் தேர்தல் வரப்போகுது, மறுபடியும் அந்த அம்மா நிற்க போகுது, தேர்தல். அந்த டைமில் ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டார். தோல்வி அடைஞ்சு வெட்கப்பட்டு அந்த அம்மா போயிட்டா. வேறொரு சீஃப் மினிஸ்டர் பிரீமியர் வந்த உடனே இதெல்லாம் எடுத்துட்டார். சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்குது, 8 வயசு பிள்ளைகளுக்கு அந்த பாடத்திட்டம்லாம் தேவையில்லை. பார்த்தீங்களா? அப்போ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ அந்த தலைவர், அந்த சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ அவரை பிசாசு பிடித்து
சமுதாயத்தை பாழாக்கிடுவான், ஒழுக்கக்கேடானதெல்லாம் கொண்டு வந்துடுவான். அதனால தான் வசனம் சொல்லுது, நல் ஒழுக்கம் சமாதானம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்பதாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் தாவீதையே ஏவி ஒரு பெரிய சாபத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ஒரே நாளில் 75,000 பேர் இறந்துட்டாங்க. அது எதனால்? அந்த மக்கள் என்ன தப்புனாங்க? தாவீதனுடைய பாவம் தவறுனால சாத்தானுக்கு செவி கொடுத்துட்டார். அந்த ஏவுதல் கர்த்தர் பேசுகிறாரா சாத்தான் பேசுகிறாருன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் சில சமயத்தில் நிறைய காரியத்தில் பிஸி ஆகிட்டா கவனம் செலுத்தாட்ட அப்படி தான் சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். அப்போ அந்த மாதிரி தலைவர்களை பயன்படுத்தி தேசத்தை அவன் பாழாக்கிடுவான். பாருங்கள், இத்தனை தேசத்தில் பஞ்சம், நிறைய தேசத்தில் பஞ்சம் வரைக்கும் யார் காரணம்னா ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவங்க. லஞ்சம், ஊழல், அவங்க கொள்ளையடிக்கிறது, அதுதான் நாட்டையே பாதிக்கிறது. அப்போ அவங்களுடைய தேசத்தில் அமைதி, செழிப்பு, நன்மை உண்டாயிருக்கணுமானா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவங்க மேலே நீங்கள் ஆளுகை செய்யுங்க, அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்க. அவங்க சுயநலமாக செயல்படக்கூடாது, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், எல்லா மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் கருத்தாக ஜெபிச்சு பாருங்கள், அவங்கள கர்த்தர் செயல்பட வைப்பார், கர்த்தர் அவளை பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுட்டீங்கன்னா பிசாசு அவங்கள கையில் எடுத்து தன்னுடைய திட்டத்தை தேசத்தில் நிறைவேற்றி விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணுமானா ஜெபம் பண்ணுங்க, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ இதே காரியம்தான் நம்ம 2 சாமுவேல் 24:1 நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 24:1 சொல்லப்பட்டு பாருங்க, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய கோபத்தை இந்த தேசத்தின் மேலே கொண்டு வரணும். நம்ம இந்த தேசத்தில் நுழைஞ்சு ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தரை கோபப்படுத்துகிற மாதிரி இவங்க நடந்து கொண்டா இவங்க சாபத்துக்குள்ளாகிடுவாங்க, கர்த்தராலே இவங்களுக்கு பாதிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீதுக்குள்ள என்ன வந்தது? ஏவுதல். இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ சித்தமா என்னென்பதில் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏவப்படுறதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியாது. தாவீதையே பிசாசு ஏவி விட்டான் என்பதாய் நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் செய்த ஒரு மிஸ்டேக்குனால ஜனங்களை கணக்கெடு, யூதா தனியாக மற்ற கோத்தரத்தார் தனியாக அப்படி எடுக்க சொல்லுகிறார். அதுங்க தான் பிரிவினை உண்டாக்குற ஆளுகிற தலைவர்கள் பிரிவினை உண்டாக்குவார். இன்றைக்கி நிறைய தேசத்தில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் லீடர். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்த சரித்திரத்தை யாரோ ஒரு லீடர், அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் செய்த ஒரு செயல் மக்களுடைய மனதுக்குள் இந்த அன்பை எடுத்து கசப்பை வெறுப்பை உண்டாக்கி அதனால் ரத்த ஆறு ஓடுகிற சூழ்நிலை. நீ யோசித்து பாருங்கள், உங்கள் தேசத்தில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பாருங்கள், 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது, யாரால் இதை ஆரம்பிச்சது பாருங்கள், அதிகாரத்தில் உள்ளவங்களால். அப்போது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடக்கூடாது. அதிகாரத்தில் உள்ள ஏன்னா அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ கருத்தாக பாரம் எடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். முதல்ல அவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும். எங்களுக்கு நல்ல பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்களை தந்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவங்க மேலே நீங்கள் ஆளுகை செய்யுங்க, அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்க. மாம்சத்தில் தீர்மானம் எடுக்கக்கூடாது, மனுஷ ஆலோசனை கேட்டு தீர்மானிக்கக்கூடாது. ஆவியானவரே அவங்களுக்கு நல்ல தீர்மானத்தை கொடுத்து எங்களுடைய தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது தேசத்தில் அட்மாஸ்பியர் மாறும், அந்த சூழ்நிலை மாறும். அப்போது நம்ம நிம்மதியாக சமாதானமாய் அங்கே குடியிருக்க முடியும். அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டியதன் அவசியம் என்னென்னா, அப்போ தான் அமைதலுள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு நம்முடைய ஜெபம் அவசியம் என்பதை மறந்துடக்கூடாது. சரியா? அதனால் இந்த வசனத்தை நல்லா குறித்து வைத்து கொண்டு 1 தீமோத்தேயு 2 முதல் சில வசனங்கள். அப்போ எல்லா மனுஷருக்காக ஏன் ஜெபிக்க சொல்கிறாருன்னா 4 வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அதை விரும்புகிறார். எல்லாரும், எல்லா பாஷைக்காரர்களும் வரணும், எல்லா இனத்தவரை ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆயத்தமாகணும். அப்போ அதனால தான் நீங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார்.
அதனால் முதலாவது நாம் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு அமைதியான வாழ்க்கை. வேலைக்கு போகிறீங்க, அங்கே உள்ள சூப்பர்வைசர் லீடர் பார்த்துட்டு உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். நீ சரியில்லை, இது சரியில்லை, பாரு இது செஞ்ச தப்பு. அது கரெக்டாக இருந்தால் கூட தப்புன்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு அமைதியிலான சூழ்நிலை இருக்காது வேலையில். சிலருக்கு டென்ஷன், கோபம், எரிச்சல், ஏண்டா இந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி தான் சிலர் போவீங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு அமைதி சூழ்நிலை அழகாக அமைதியாக இருக்கணுமானா நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரின் கம்பெனிக்காக, ஓனருக்காக, சூப்பர்வைசருக்காக, டீம் லீடருக்காக, உடன் உழைக்கிறவங்களுக்காக எல்லாம் நீ ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலையில், அட்மாஸ்பியரில் நல்ல ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகும். உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே உண்டாகும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உண்டாகும், நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல உண்டாகும். இன்றைக்கி சர்ச்சஸ் நடத்துகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள். அப்போ ஒரு நிம்மதியாக நடத்த முடியல, ஒரு விடுதலையோடு ஆராதிக்க முடியல, மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி அமைதல் உள்ள ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தர முடியும். அது நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் கர்த்தர் செய்ய முடியும். அதனால தான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த தேசத்தை நான் நேசிப்பேன், இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், தேசத்தினுடைய ஆண்டவர் லீடருக்காக ஜெபிப்பேன், எங்கள் தேசத்தில் அமைதி சமாதானம் உண்டாக ஜெபிப்பேன். கருத்தாக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஆச்சரியமான மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க. சரியா? அப்போ இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் இருக்கிற நாட்டுக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் இருக்கிற பட்டணத்துக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் இருக்கிற தேசத்துக்கு உங்கள் ஜெபந்தான் வல்லமை உள்ளது. அதுவும் அந்த தேசத்தில் நீங்கள் குடியுரிமை வாங்கிட்டீங்க அப்படின்னு, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொழி உரிமை இருக்கிறது. நீங்கள் இது என்னுடைய தேசம், நீங்கள் என்னை கொண்டு வச்சிருக்கிற தேசம், இந்த தேசத்தில் இந்த தப்பெல்லாம் நடக்கக்கூடாது, இந்த காரியெல்லாம் ஒழியணும், இந்த மாதிரி கர்த்தர் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் சின்சியராக ஜெபிச்சிங்கன்னா உங்கள் நாட்டையே கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான்லாம் ஜெபம் பண்ணி என்னங்க நடக்கும் அப்படின்னு சொல்லாதங்க. உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம கருத்து ஆண்டவரிடத்தில் சில நம்முடைய நேரம், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தின் பெயரை சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். இந்த தேசத்துக்காக நம்மை துதிக்கிறேன், இந்த தேசத்துக்காக நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, எங்களை கொண்டு இங்கே நாட்டி வச்சுருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் எனக்கு எல்லா உரிமையும் கிடைத்ததுக்கு முதல்ல துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தேசத்தை ஆள்றவங்க, அவங்க மேலே நம்முடைய கரம் இருக்கட்டும், அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் பட்டணத்தில் தேசத்தில் நன்மையான நல்ல காரியம் நடக்க அவங்கள பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? இப்போ கருத்தாக இப்போ ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே வலதுகரம் வைத்துங்க. குட்டி பிள்ளைகள் கூட, ஆண்டவரே எங்கள் பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள், எங்கள் சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க, ஜோமனுங்க, பார்க்கலாம், ஜோமனுங்க. சில நம்முடைய நேரம் உங்கள் ஜெபத்தை வச்சு தான் தேவன் உங்கள் தேசத்தில் அமைதியை கட்டளையிட முடியும். அதனால் நீங்கள் அப்படியே சொல்லி ஜெபிங்க, கருத்தாக ஜோமனுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த தேசத்தை ஆளுகிற லீடருக்காக ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த தேசத்தில் அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம் காணப்பட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபிங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க, உங்கள் நாட்டில் புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்காக ஜெபம் பண்ணுங்க. மலேசியா, சிங்கப்பூர் அரசாங்கத்துக்காக ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. இந்தோனேஷியா ஜெபம் பண்ணுங்க. மியான்மர் தேசத்தில் இராணுவ ஆட்சி நடக்கிறது, கர்த்தர் ஒரு அமைதி சமாதானத்தை திரும்ப பண்ண ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை ஆள்றவங்களுக்காக ஜெபிங்க. குறிப்பாக தேசத்தை ஆளுகிற தலைவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், உடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய சிந்தனையில் ஆட்கொள்ளும், அவருடைய ஒவ்வொரு செயலை கர்த்தர் ஆட்கொண்டு நடத்தணும். ஜெபிங்க, கருத்தாக ஜெபிங்க. இன்று முதல் உங்கள் நாட்டில் மாற்றம் வரும். ஆவியானவர் கொடுக்கிற ஒரு மாற்றத்தான செய்தியை கேள்விப்படுவீங்க. கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த
தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய பிரசிடென்ட்டுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தை தெளித்த நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது நீர் ஆளுகை செய்யணும். அவங்கள மீது உம்முடைய கரம் அமரணும். கர்த்தர் அவங்களுக்கு ஆவியானவர் ஆட்கொண்டு பயன்படுத்தணும். ஆண்டவரே, நீங்கள் ஆலோசனை கொடுத்து அவங்களை நடத்தணும். உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கணும். சாத்தான் உள்ளே நுழையாதபடி, தவறான ஆலோசனை வராதபடி தடுத்து நிறுத்தி போடும். அதற்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிற இந்த தேசத்துக்காக ஆண்டவரே நீர் கிரியை செய்து அருளும். ஆண்டவரை ஜெபிங்க ஜெபிங்க, அப்படி கருத்தா ஜெபிங்க. உங்களுடைய பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது மினிஸ்டர் கண்முன்னால் நிறுத்தி ஜெபிங்க. அவங்க மேலே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆவிக்குரிய மாற்றம் உடைய தேசத்தில் வருகிறது. மியான்மர் தேசத்தில் மாற்றம் வருகிறது. மலேசியாவுக்குள்ள மாற்றம் வருகிறது. சிங்கப்பூருக்குள்ள மாற்றம் வருகிறது. இந்தோனேஷியாவில் மாற்றம் வருகிறது. நீங்கள் ஜெபிக்க 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 ஒரு ஆவிக்குரிய மாற்றம், சூழ்நிலையில் ஒரு மாற்றம், ஆவியானவர் விடுதலையோடு இறங்கி கிரியை செய்வதற்கான மாற்றம், ஆளுகிறவர்கள் மேலே கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துகிற வித மாற்றத்தை கொண்டு வரும். விடாதங்க, ஜோமனுங்க, கருத்தா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அமைதலுள்ள வாழ்க்கை வாழணும். இந்த தேசத்தில் ஒரு அமைதியாக, சமாதானமாக, ஐக்கியமாக, மகிழ்ச்சியாக வாழணும். இந்த தேசத்தில் கலவரங்களோ, ரத்த சிந்துதலோ, குண்டு வெடிப்புகளோ இருக்கக்கூடாது. இந்த தேசத்தில் வறுமையோ, பஞ்சமோ, இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனையோ, சரிவுகளோ இருக்கக்கூடாது. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் இருக்கிற தேசம், நீர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற தேசம், நான் ஆசீர்வதித்தை ஜெபிக்கிறேன். அதிகாரத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க. ஆளுகிறவர்கள் மேலே நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நன்மையான காரியம் நடக்கட்டும். தீமைகள் எல்லாம் ஒழியட்டும். எங்களுடைய தேசத்தின் நன்மைகளை திருடுகிற பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஜெபிக்க 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 உங்கள் நாட்டுக்குள்ள மாற்றம் வருகிறது. உங்கள் தேசத்தில் ஆசீர்வாதமான மாற்றம் வருகிறது. பாவங்களை எல்லாம் ஒழிய பண்ண ஆண்டவரே, அசுத்த கிரியைகள் ஒழிய பண்ண ஆண்டவரே, நல் ஒழுக்கம் காணப்பட ஆண்டவரே, அதற்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இதே மாதிரி தினமும் உங்களுடைய குடும்பத்தில் ஜெபிங்க. பெரிய மாற்றம் உங்களுடைய நீங்கள் இருக்கிற தேசத்தில் உண்டாவதை காண்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ அப்படியே கரம் உயர்த்தி, தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். நாளை தின ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் இருக்கவும் ஒரு எழுப்புதல் அக்கினி போடப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆண்டோடைய கரம் உங்களோடு இந்த வழி நடத்துவதாக. இந்த காரியத்தை மனதில் வைத்து நாம் அமைதலுள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணுமானால் நம்ம இருக்கிற தேசத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். அதை பழக்கமாக்கி கொள்ளணும். கருத்தாக ஜெபிக்கணும். பாஸ்டர்மார்கள் கவனிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு 5 நிமிடமாவது தேசத்தை ஆளுகிறவங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கணும். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.